पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபா ச மீதினி. ஓம் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 4வது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம், ஞான கர்ம சந்நியாச யோகம். இந்த ஞான கர்ம சந்நியாச யோகத்துல முக்கியமான ஸ்லோகம் கர்மணி அகர்மய பஷ்யே அகர்மணிச்ச கர்மயா ச புத்திமான் மனுஷ்யேசு ச யுக்த கிருஷ்ண கர்ம கிருத்து அப்படின்ற ஸ்லோகம் 18வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த 18வது ஸ்லோகம் படிச்ச மாத்திரத்துல நிறைய பேருக்கு ஒரு மோகம் உண்டாகுது. ஃபோன் பண்ணி கேட்கும்போது சொல்றாங்க, சுவாமி என்னால பண்ண முடியல, ரொம்ப துக்கமா இருக்கு. இந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி என்னால பாத்தீங்க அப்படின்னா கர்மத்துல அகர்மத்தை பார்க்க முடியல அப்படின்னு. வாஸ்தவத்துல இது யாரோட ஸ்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஞானியோட நிலை. ஞானியோட ஸ்திதியில இருந்து என்ன நடக்குது அப்படின்னு தான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கு. நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் பண்ணும் போதே இன்னும் நமக்கு விபாகமே இன்னும் பண்ணலை. நம்ம எப்போ விபாகம் நடக்கும் அப்படின்னா, இப்ப நம்ம பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், சிரவணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பதபதார்த்தங்கள், சிரவணம்ன்றதுக்கு அர்த்தமே பதபதார்த்தங்களை நல்ல முறையில தெரிஞ்சுக்கிறது தான். பதஜன்ய ஞானம் தான் இப்ப நம்மகிட்ட உண்டாகிட்டு இருக்கு. ஒரு பதத்துல இருந்து அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்றதும், இந்த சித்தாந்தம் என்ன, நம்ம அடைய வேண்டிய லட்சியம் என்ன, இதை பத்தி தான் நமக்கு ஒரு பிக்சர் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். பதஜன்ய ஞானம், சிரவணம், இவ்வளவுதான் இங்க. இதுக்கப்புறம் மனனம் தான் பாத்தீங்கன்னா நமக்கு வாஸ்தவத்துல ஞானத்தை உண்டு பண்ண போறது எது அப்படின்னா மனனம் தான். சிரவணத்தை வச்சுக்கிட்டு இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், அந்த நேத்தி ப்ராசஸ் பண்ணணும். நேத்தியினால மட்டும்தான் ஆத்மா அடையப்படும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இதி அப்படின்னு இதுன்னு தெரிஞ்சுக்கிறதுனால ஆத்மா அறிய முடியாது. அப்ப முதல் ஸ்டெப் பாத்தீங்கன்னா சிரவணம் பண்ணணும். அதுக்கப்புறம் மனனம் தான் நம்மளை காட்டி கொடுக்கும். அப்ப நேத்தி ப்ராசஸோட முடிவுல இது இல்லை, இந்த தேகம் நான் இல்லை, மனசு நான் இல்லை, புத்தி நான் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகாந்தத்துல இருந்துகிட்டு ஒவ்வொன்றுத்தையா நேத்தி பண்ணதுக்கு பிறகு கடைசியில மிச்சம் பாத்தீங்கன்னா தான் தானா தெரியும். இந்த தான் தெரிஞ்சதுக்கு பிறகுதான் திரும்ப இங்க வரும்போது பரமஹம்சர் சொல்ற மாதிரி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்ற மாதிரி, திரும்ப ஓட்டோட அந்த விளாம்பழத்தோடது ஒட்டாது. விளாம்பழம் பழுத்திடுச்சு அப்படின்னா அந்த ஓட்டோட ஒட்டாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தான் பிரிச்சு எடுக்கிற வரைக்கும் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இணைஞ்சுதான் இருக்கு. இப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா தேகம் மனசு புத்தியோட இணைஞ்சுதான் இருக்கும், சிங்கா இருக்கும். சித்து ஜட கிரந்தின்றது இன்னும் நமக்கு போகல. அப்போ எப்போ செப்பரேட் பண்ணி பாக்குறோமோ அப்பதான் பாத்தீங்கன்னா நான் அகர்த்தா, நான் கர்மம் பண்ணாதவன், நான் போக்தா இல்லை அப்படின்ற ஞானத்தை நம்ம அடைய முடியும். நம்ம இப்ப சிங்காய் இருக்கும் போது, தேகத்தோட சிங்காய் இருக்கும் போது தேகம் பண்ற கர்மம்லாம் நம்ம பண்றதா தெரியுது. புத்திசாலித்தனமா கொஞ்சம் அறிவு எடுக்கலாம். ஆனால் அதை அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்துல பாத்தீங்கன்னா அதை அப்ளை பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால்தான் நான் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரகஸ்தர்களா இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் நம்மளோட படிக்கிறதுல 80 பேர் படிக்கிறோம்னா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா கிரகஸ்தர்கள் வானப்பிரஸ்தர்கள் தான் இருக்கும். அப்போ இதுல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சன்னியாசிகளா இருந்தாலும் விவகாரம் வச்சிருந்தாங்கன்னா முடியாது. இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா சிரவண ஞானம் எல்லாத்துக்கும் முடியும். முதல்ல சிரவணம் பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட கமிட்மெண்ட் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா விட்டுட்டு அதுக்கான ப்ராசஸ் சொல்ல போகுது. அந்த ப்ராசஸ் பண்ணதுக்கு பிறகுதான் நமக்கு பாத்தீங்கன்னா தான் தானா நிக்கிற அந்த சாமர்த்தியம் உண்டாச்சுன்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஸ்லோகத்துல சொன்னதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல கொண்டு வர முடியும். இல்ல அப்படின்னா பாத்தீங்கன்னா நான் இருக்கிற கிளையில இருந்துகிட்டு அந்த கிளையவே வெட்ட முடியாது. ஒரு மரத்துல நம்ம பாத்தீங்கன்னா ஒரு கிளைய வெட்டணும் அப்படின்னா என்ன பண்றோம், வேற ஒரு கிளையில இருந்துட்டு தான் வேற ஒரு கிளைய நம்ம வெட்ட முடியும். நான் தேகமில்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா நீங்க எங்க நிக்கணும் அப்படின்னா நீங்க மனசுல நின்றுகிட்டு தான் நான் தேகம் இல்லை இந்திரியம் இல்லைன்னு வெட்ட முடியும். நீங்க புத்தியில நின்னாதான் நான் மனது இல்லை அப்படின்னு வெட்ட முடியும். நீங்க பிராணன்ல நின்னாதான் நான் புத்தி இல்லைன்னு வெட்ட முடியும்.
நான் சொரூபத்துல நின்னாதான் நான் இவைகள் எதுவுமே இல்லை அப்படின்னு வெட்டி தள்ள முடியும், நேர்த்தி பண்ண முடியும். அப்போ செப்பரேட் பண்றதுன்றது ரொம்ப முக்கியமானது. இது மனநத்தோட ப்ராசஸ். அப்போ ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறாரு, என்ன சுவாமி எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு, இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்ற மாதிரி என்னால பார்க்க முடியல அப்படின்னு. அவர் நாள் ஃபுல்லா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப நாள் ஃபுல்லா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, விவகாரத்துல இருக்கும்போது இதை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிக்கிற காலத்துல கொஞ்சம் நம்மளால பார்க்க முடியும். ஆனா விவகாரத்துல காரியங்கள்ல இறங்கும் போது இதை பாத்தீங்கன்னா நம்மளால பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் சாமர்த்தியம் பத்தல. நம்ம சொல்றோம்ல, சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது பாத்தீங்கன்னா பெடல் பண்ணும் போது ஹேண்ட்பேர் பிடிக்க முடியாது, ஹேண்ட்பேர் பிடிக்கும் போது பெடல் பண்ண மாட்டோம். இந்த ரெண்டும் சிங்க் ஆனதுக்கு பிறகு, நல்ல சைக்கிள் ஓட கத்துக்கிட்டதுக்கு பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கையை விட்டுட்டு சைக்கிள் ஓட்டுறதெல்லாம் நம்ம பண்ணுவோம். இந்த சாமர்த்தியம் வரணும் அப்படின்னா அதுக்குன்னு டைம் எடுக்கும். அப்ப முதல்ல பாத்தீங்கன்னா சிரவணத்தை பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம அடைய வேண்டிய கோல் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டெப்ஸை பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம போகணும். முதல் ஸ்டெப் கர்மத்தை பண்ணணும். 3வது அத்தியாயத்தில் 8வது ஸ்லோகம். 9வது ஸ்லோகம் சொல்லுது அந்த கர்மத்தை பாத்தீங்கன்னா யஜ்யமா பண்ணணும், பலனை பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணமா பண்ணணும். அதுக்கப்புறம் 19வது சொல்லுது பாத்தீங்கன்னா திரும்பவும் 19வது ஸ்லோகமும் சொல்லுது கர்மத்தை தியாகம் பண்ணி, கர்ம பலனை தியாகம் பண்ணிட்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் 30வது ஸ்லோகம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தையே பகவான் இடத்துல சமர்ப்பணம் பண்ணு. இந்த பகவான் இடத்துல சமர்ப்பணம் பண்ணதுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா நான் ஸ்லேவ், எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை, பகவான் செய்ய வைக்கிறார், நான் செய்கிறேன் அப்படின்னு என்னுடைய கர்த்திருவத்தை பாத்தீங்கன்னா நல்லா கம்மி பண்ணதுக்கு பிறகுதான் வாஸ்தவத்துல நமக்கு ஸ்லோகம் பாத்தீங்கன்னா 3வது அத்தியாயத்துல 27, 28, 29வது ஸ்லோகங்கள் வருது. நான் செய்யவில்லை, எல்லா கர்மங்களையும் பிரகிருதி பண்ணுது அப்படின்னு நம்மளால பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம மூவ் ஆக முடியும். அப்ப பிரகிருதியோட 3 குணங்கள் தான் பண்ணுது அப்படின்னு தன்னை பிரிச்சு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு சாமர்த்தியம், விவேகம் பாத்தீங்கன்னா தேவைப்படுது. பேக்ரவுண்ட் நல்லா டெவலப் பண்ணணும். இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த சிரவண ஞானம் என்னன்னா, திரும்ப 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 சொல்லி நம்மளை பிரிச்சு எடுக்கிற வேலை தான் இங்க பண்ணுது. பிரிச்சு எடுக்கும் போது ரொம்ப கஷ்டம். பஞ்ச கோஷத்திலிருந்து நம்மளை பிரிக்கணும், 3 தேகத்திலிருந்து பிரிக்கணும், இந்த 3 குணங்கள்ல இருந்து பிரிக்கணும். இந்த பிரிக்கிற வேலையை தான் இப்ப நம்ம பண்றோம். இந்த பிரிச்சு முடிச்சதுக்கு பிறகுதான் நம்ம இந்த ஸ்லோகத்தெல்லாம் அனுபவத்துல நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால இப்பவே எனக்கு முடியலையே சாமின்னு துக்கப்படாதீங்க. ஒவ்வொரு காலகட்டம் வரும். இப்ப ஞானத்தை பகவான் பாத்தீங்கன்னா ஒரு வேதாந்தம் கேட்கறதுக்கான பாக்கியம் நமக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னா, இதே மாதிரி மனநத்துக்குன்னு ஒரு காலத்தை பகவான் கொடுப்பார். நம்ம அர்த்தித்துவம் இருந்துச்சுன்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா பகவான் நமக்கான சூழ்நிலை அமைச்சு கொடுப்பார். நல்ல மனநமும் நடக்கட்டும். அதனால அவசரப்பட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு போகாதீங்க. அதுக்கப்புறம் நிதித்தியாசனம்னு ஒரு ப்ராசஸ் ஒண்ணு உண்டு. 6வது அத்தியாயத்தை வரப்போதுதான் ஸ்டெப்ஸா போறோம் நம்ம. அப்ப 6வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா நிதித்தியாசனமும் பண்ணதுக்கு பிறகு தானா எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு பிறகு சகஜத்துக்கு வருவாங்க. அந்த சகஜத்துக்கு வரும்போது ரமணர் பகவான் மாதிரி நிறைய முக்த புருஷர்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் இருந்த நிலை பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொன்ன இந்த கர்மணி அகர்ம எப்பஷேத் அப்படின்ற நிலை. அதனால பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருந்துகிட்டு பாத்தீங்கன்னா அதை அடையணும் அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம். நம்ம அடைஞ்சுதான் இருக்கோம். ஆனா நமக்கு பாத்தீங்கன்னா இன்னும் ரிமூவ் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் நிறைய இருக்கு. நம்மள்ட்ட இருந்து பிரிச்சு எடுத்து அனாத்ம விஷயங்கள் எல்லாத்தையும் தூர போட்டா மட்டும்தான் நானா இருந்துகிட்டு இதை அனுபவத்துல நம்ம கொண்டு வர முடியும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரமே படாதீங்க. ப்ராசஸ் பாத்தீங்கன்னா பாதை நல்ல பாதை. கீதால பாத்தீங்கன்னா என்ன சொல்லுதோ அதுபடியே போயிட்டு இருக்கு. ஆயிடுச்சா? இப்ப பாத்தீங்கன்னா 19வது ஸ்லோகம் இன்னைக்கு பாடம் ஆரம்பிக்கணும். ஆச்சாரியர் என்ன பண்றாரு, ஒரு சின்ன ஒரு அவதாரிக்கா பாஷ்யம் சொல்றார். தத்து ஏதத்து கர்மணி அகர்மாதி தர்சனம் ஸ்தூயத்தை. எந்த இந்த கர்மத்தில் அகர்மம் அப்படின்னு பார்த்தல் அப்படின்னு சொல்லப்பட்டதோ போன ஸ்லோகத்துல, கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல். எங்க ஆச்சாரியர்கள் பாத்தீங்கன்னா தாரணை பண்றதுக்கு ஒரு மெத்தட்லாம் சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, ஃபில்மை பாத்தீங்கன்னா போட்டுறணும். ஃபில்ம் பாத்தீங்கன்னா யூடியூப் தான் இருக்கேன், போட்டுட்டு பாத்தீங்கன்னா ஏதாவது ரொம்ப நல்ல காமெடி ஃபில்ம் ஏதாவது போட்டுட்டு நல்லா பாத்தீங்கன்னா ஸ்கிரீனை மட்டும் பாரு அப்படின்னு எங்க ஆச்சாரியர் சொல்லுவார். ஸ்கிரீனை மட்டும் பார்க்குற அபியாசம், அதாவது காட்சிகளோட ஒட்டாம அதோட சப்தங்கள் பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய காமெடி சீன் இருக்கும், நமக்கு சிரிப்பை உண்டு பண்ணும், எல்லாமே இருக்கும். ஆனா அந்த காமெடி சீனோட நாம ரூபங்கள் அந்த காட்சிகளோட ஒட்டாம நம்ம என்ன பண்ணணும், ஸ்கிரீனை மட்டும் பார்க்குற அபியாசம் அப்படின்னு தாரணையில பாத்தீங்கன்னா
முக்கியமானது சிதாகாச தாரணா அப்படின்னு ஒரு தாரணா இருக்கு. அந்த சிதாகாச தாரணா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்துன்ற ஆகாசம் எதுன்னா நான். இந்த நான்ல நின்றுக்கிட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்கிரீன்ல ஃபில்மை ஓட விட்டு அந்த ஃபில்ம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமாக காட்சிகள் இருந்தாலும் அந்த காட்சிகளோட ஒட்டாம இருந்து அபியாசத்தை பண்றேன். இந்த அபியாசத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்ம் ஓட விட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பாருங்க. பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வரீங்க. வெளியில வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரியாக்ட் பண்ணாம இருக்கிற முடியுமா அப்படின்னு பாருங்க. அப்படி ரியாக்ட் பண்ண முடியாம பண்றீங்க அப்படின்னா அது ப்ராக்டிஸ் பண்ணி 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 மெதுவா இந்த உலகத்தோட டச் இல்லாம இருக்க முடியும். ஆனா வீட்டில் இருந்துக்கிட்டு இப்போ நீங்கள் அதை பண்ணினீங்க அப்படின்னா வீட்டில எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடும். நீங்கள் பாட்டுக்கு ஏதோ சில மாதிரி இருந்தீங்கன்னு வச்சுங்க, நான்ல நின்றுக்கிட்டு இது எதுக்கும் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னு வச்சுங்க, என்ன சில மாதிரி நிற்கிறீங்கன்னு வீட்டில் இருக்கிறவங்களாலேயே உங்களை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிரவண காலத்தில் வீட்டோட எல்லாம் இணைஞ்சு எல்லா கர்மத்தையும் பண்ணிக்கிட்டு ஞானத்தை எடுக்கிறீங்க. மனன காலத்துக்கு போகும்போதே வந்து ஏகாந்தம் சாஸ்திரம் சொல்லுது. ஏகாந்தத்தில் இருந்துங்கன்னா யாரோடைய விவகாரம் இல்லாமல் தனிச்சு இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் பண்ற சாமர்த்தியம் உண்டா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்றதை பொறுத்து இருக்கு. எதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது. ரியாக்ட் பண்றதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா காட்சிகளோட சிங்க் ஆனா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ரியாக்ட் பண்றோம். இது எல்லாம் பொய் அப்படின்ற சாமர்த்தியம் வரணும் அப்படின்னா ரியாக்ஷன் இல்லாம அப்படியே தட்டஸ்தனா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா மனன காலத்திலையும் நிதித்தியாசன காலத்திலையும் தான் சம்பவிக்கும். வீட்டில் இருந்துக்கிட்டு இதை பண்ணினீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா சிரவண காலத்தில் கிரகஸ்தாசிரமம் கரெக்டு. மனனத்திலையும் பாதி மனனம் யாராவது கூட உட்கார்ந்து கிரந்தங்கள் எல்லாத்தையும் அபியாசம் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, அப்பவும் சாமர்த்தியம் உண்டு. இப்போ நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன், கிரந்தங்களை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மனனம் பண்ணுறேன். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விவகாரத்தில் இருந்துட்டு பண்ண முடியும். இதே நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டான்ல நிற்கணும் அப்படின்னு இது பண்ணிட்டு மற்றதெல்லாத்தையும் இக்னோர் பண்ணணும், உதாசீன பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னா பாடம் எடுக்க முடியாது. இந்த பாடம் எடுக்கிறதே, வேதாந்த பாடம் எடுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்மா நடந்துகிட்டு இருக்கு. இதையே நான் பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எதுவும் காரியம் பண்ண முடியாது. இப்போ நான் கொஞ்சம் ஜபம் பண்ணிட்டு இப்போ கிளாஸ்க்கு வரும்போது இந்த சாந்தி மந்திரம்லாம் சொல்றோம்ல, இந்த சாந்தி மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஜபத்தோட இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு வேலை செய்யும். ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்து அந்த ஜபம் என்ன பண்ணிருக்கு, நின்று அபியாசம் பண்றது. அந்த ஜபத்துல இருந்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸ்க்கு வரும்போது இந்த ஸ்லோகம் சொல்லும்போது இந்த மனசு என்ன பண்ணுவோம், திடீர்னு ஏதாவது ஒரு சப்தத்தை பிடிக்கும் பாருங்க. ஒரு சப்தத்தை நிற்கும் போது ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா வராது, காரியம் நின்றும். அப்போ நான் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்டே வருவோம், பகவானே எனக்கு அந்த ஃப்ளோ இருக்கட்டும், எங்கேயும் மனசு வந்து ஸ்ட்ரக் ஆகிடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா நான் அப்படின்றதுல நீங்க நின்னாதான் இதை வந்து ஆப்ஜெக்ட் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா காரியம் பண்ண முடியாது. ரொம்ப நல்லா புரிஞ்சுங்க. ஆப்ஜெக்ட் பண்ணும்போது உங்களால பழைய மாதிரி காரியங்கள் பண்ண முடியாது. அதுக்காக தான் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துக்கிட்டு ஞான நிஷ்டையை சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்றேன். நல்ல ஃபேமிலி கரெக்டாக அமைஞ்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஷி மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அது முடியும். ஆனால் இப்போ நம்ம இருக்க ஃபேமிலி செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாமர்த்தியம் இல்லை. அதுக்கு தான் குவாலிட்டி டைம் கொடுக்கணும், நல்ல அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும், அதுக்குன்னு காரியம் பண்ண வேண்டியது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வாட்ச் பண்ணுங்க, எல்லா காரியமும் கெட்டு போயிடும். அப்போ காரியத்தை பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்டையை சம்பாதிக்கிறது முடியாது. ஆச்சாரியார் என்ன பண்றார், சொல்ல ஆரம்பிக்கிறார். தத்து ஏதத்து கர்மணி அகர்மாதி தர்சனம் ஸ்தூயதே. முந்தின ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட அந்த இவ்விதமான கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல், இந்த விஷயமானது என்ன பண்ண போகுது, ஞானம். அதுதான் ஞானம், தர்ஷனம்னு பேரு. அந்த தர்ஷனமானது, ஞானமானது ஸ்தூயதே, பகவானால ஸ்துதி செய்யப்படுகின்றது. 2 ஸ்லோகங்கள், அற்புதமான ஸ்லோகம் வருது. 19வது ஸ்லோகம் வந்துங்க. யஸ்ய சர்வே சமாரம்பாஹ, யஸ்ய சர்வே சமாரம்பாஹ காமசங்கல்பவர்ஜிதாஹ, காமசங்கல்பவர்ஜிதாஹ ஞானாக்னிதக்தகர்மாணாம், ஞானாக்னிதக்தகர்மாணம் தமாஹு பண்டிதம் புதாஹாம், தமாஹு பண்டிதம் புதாஹாம் யஸ்ய சர்வே சமாரம்பாஹ,
காமசங்கல்பவர்ஜிதாः ஞானாக்னிதக்தகர்மாணம் தமாகுः பண்டிதம் புதாः. யஸ்ய அப்படின்னா எவனுக்கு, எவனுடைய, எவனுடைய சமாரம்பாக சர்வே, சர்வே சமாரம்பாக, சர்வேனா அனைத்து, சமாரம்பம் அப்படின்னா நன்றாக ஆரம்பிக்கப்பட்டவைகள், கர்மங்கள் அர்த்தம். நன்றாக ஆரம்பிக்கப்பட்ட கர்மங்கள், எவனால் ஆரம்பிக்கப்பட்ட அனைத்து கர்மங்களும் காமசங்கல்ப வர்ஜிதாக, காமசங்கல்பம் அப்படின்னா ஆசை இல்லாததா, எனக்கு இதனால இதை அடைவேன், இதனால இதை அடைவேன் அப்படின்னு எந்த ஒரு சங்கல்பங்களும் ஆசைகளும் இல்லாததாக இருக்கின்றனவோ. காம சங்கல்பம், ஒரு கர்மத்தை ஆரம்பிக்கும் போதே நம்ம என்ன பண்றோம், ஒரு சங்கல்பம் பண்றோமா, அந்த கர்மத்தினால எனக்கு இது சம்பவிக்கட்டும், இது எனக்கு உண்டாகட்டும் அப்படின்னு தான் எல்லாரும் ஒரு கர்மத்துல ஈடுபடுறோம். அந்த ஈடுபடும் போது அந்த காமம் இல்லாம எவன் ஈடுபடுகின்றானோ, அப்ப என்ன அர்த்தம் வந்துடும், யஜ்ஞார்த்தமா கர்மத்துல ஈடுபடுறான்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞார்த்தமா கர்மத்தை பண்றது, ஈஸ்வரனுக்கு பூஜையா நான் பண்றேன், எனக்கு இதோட பலன்ல எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு முதல்ல பிராக்டிஸ் பண்றது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஜமானனுக்கு தான் பலன் போய் சேரும், எனக்கு ஸ்லேவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலன் போய் சேராது, ஸ்லேவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசை இருக்க முடியாது அப்படின்ட்டு பகவான் பண்றார். நான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஸ்லேவா இருந்து இன்ஸ்ட்ருமெண்டா இருந்து பண்றேன் அப்படின்னு பகவான் இடத்துலயே லாப நஷ்டத்தை எல்லாத்தையும் போட்டுட்டு பண்றது ரெண்டாவது. அப்ப கர்ம பல தியாகம், அதுக்கப்புறம் கர்ம தியாகம், கர்மத்தையே பகவான் இடத்துல போட்டுறது. இந்த விதமா போட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது ஸ்டெப், மூணாவது ஸ்டெப் வரும். வாஸ்தவத்துல நானும் பண்ணல, பகவானும் பண்ணல, யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் சொல்லிட்டார். என்னன்னு கேட்டீங்கன்னா சாத்துர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷக அகர்த்தாரம் அபிமாம் அப்படின்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் ஆரம்பத்திலே சொல்லிட்டார். என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா சாத்துர்வர்ணியத்தை படிச்சேன். தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்தி அகர்த்தாரம் அவ்யயம். ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் படைச்சார், ஆனா எப்படி அறியணும் ஈஸ்வரனை, அகர்த்தா என்று அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ நான் மூணாவது ஸ்டெப் வரும்போது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனும் கர்த்தா இல்லை. அப்ப ஈஸ்வரனும் கர்த்தா இல்லை, நானும் கர்த்தா இல்லைன்னா யாரு கர்மத்தை பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே பிரகிருதியோட குணங்கள் தான் கர்மத்தை செய்கின்றன. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த உலகம் எல்லாம் மாயாமயம், இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் சொப்பன திருஷ்ய மாதிரி, இதை ஆசைப்பட்டேன் அப்படின்னா நான் என்ன ஆகும், சத்தியத்துவம் கொடுத்த மாதிரி ஆயிடும். சத்தியத்துவம் கொடுத்தேன் அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த லோகத்துல நான் ஜனிக்க வேண்டி இருக்கும், பிறக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நல்ல புத்திசாலியா இருந்துகிட்டு எவன் வந்து பாத்தீங்கன்னா காமங்களை எல்லாமே பொய்யானவை அப்படின்னு காம சங்கல்பங்களை விட்டுட்டு குணங்கள் குணங்களில் இயங்குகின்றன, குணா குணேஷு வர்த்தந்த இதிமத்வான சஜ்ஜதே 3:28 சொல்லியிருக்கு. நல்ல தத்துவத்தை அறிந்தவன் என்ன பண்றா, குணங்கள் குணங்களில் இயங்குகின்றன, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எனக்கு ஆசைப்படுறதுக்கு இந்த உலகத்துல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காம சங்கல்பங்களை எல்லாத்தையும் தியாகம் செய்தவனாக இருந்துகிட்டு எவன் அந்த கர்மத்தை பண்றானோ அவனோட கர்மங்கள் என்ன ஆகுது, ஞானாக்னி தக்த கர்மானம். ஞானம் என்ற அக்னி, எது ஞானம் அப்படின்னு கேட்டா ஒன்னும் இல்ல, பிரகிருதி தான் கர்மங்களை பண்ணுகின்றன, நான் கர்மத்தை பண்ணவில்லை, நான் பார்ப்பவன், நான் திரஷ்டாவா இருக்கேன், எனக்கு அந்நியமா பார்க்கப்படுறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனாத்ம விஷயங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஞானம் உண்டாகுதோ, கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா அகர்மத்தை எவன் பார்க்கிறானோ, இந்த கர்மங்கள் எல்லாம் பிரகிருதி பண்ணுது, இதுக்கு ஆதாரமா நான் பார்ப்பவனா இருக்கேன்னு எவன் அறிகிறானோ அந்த ஞானத்தினால, அந்த ஞானம்தான் அக்னி. அந்த அக்னி போன்ற ஞானத்தினால என்ன ஆகுது அப்படின்னா தக்த கர்மானம், அவனுடைய புண்ணியம் பாப்பம் அவன் செய்யற எல்லா கர்மங்களும் பலன் கொடுக்காம என்ன ஆகுதுன்னு கேட்டா இவனுக்கு அதோட சம்பந்தம் இல்லாம போயிடுது. எல்லாம் பிரகிருதி பண்ணுது, நான் செய்யவில்லை அப்படின்னு இவன் என்னாட்டான், வித்ரா பண்ணிக்கிட்டான் தன்னோட கர்த்திருவத்தை.
அப்படி வித்ரா பண்ண காரணத்தினால கர்மங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேகாதிகள்ல தான் சம்பவிக்கிறதோ இல்லைய, இவனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாம போகுது. அதனால இவனுக்கு எந்த ஒரு ரீபர்த்தும் உண்டாகாமல் போய் விடுகிறது. அப்ப புண்ணியமோ பாப்பமோ இவனை வந்து பார்த்தீங்கன்னா பந்தப்படுத்துவதில்லை. அதுதான் இங்க சொல்லுது, ஞானம் என்ற அக்னியினால் இவனுடைய கருமங்கள் எல்லாம் என்ன ஆகுது, தக்தமாயிருது. அப்படின்னா எல்லாம் எரிந்து சாம்பலாக போகின்றன. அப்படி போன காரணத்தினால அவனை தான் வந்து பாத்தீங்கன்னா புதாகனா புத்திமான்கள் வந்து பாத்தீங்கன்னா தம் பண்டிதம் ஆகு, அவனை தான் வந்து பாத்தீங்கன்னா பண்டிதன் என்று சொல்கிறார்கள். புத்திமான்கள் ரிஷிமார்கள் என்ன பண்றாங்க, இந்த விதமா நான் கர்த்தா இல்லை போக்தா இல்லை நான் பார்ப்பவன் அப்படின்னு எவன் நிலை பெற்றானோ, எவனுடைய கருமங்கள் எல்லாம் காம சங்கல்பங்கள் இல்லாமல் போயிற்றோ அவனையே பண்டிதர்கள் என்ன பண்றாங்க, அவனையே பண்டிதன் என்று ஞானி புருஷன் என்று புத்திசாலிகள் சொல்கிறார்கள். பண்டா ஏற்கனவே ஏன் பண்டிதம்னு இந்த வார்த்தையில வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்கார், ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். யாரு மோகத்தை அடைகிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா கவயோப்பியத்திர மோகிதாகான்னு ஒண்ணு வந்துச்சு. இந்த கவையோ அப்படின்றதுக்கு அர்த்தம் பண்டிதர்களுக்கு பேர் கவிகள்னு பேர். பரோட்ச ஞானிகள் வந்து பாத்தீங்கன்னா மோகத்தை அடைகிறார்கள். ஆனா அபரோக்ஷ ஞானி வந்து பாத்தீங்கன்னா மோகத்தை அடையவே மாட்டான். அபரோக்ஷ ஞானியைத்தான் வந்து பாத்தீங்கன்னா காமம் இல்லாதவனைத்தான், சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறவனைத்தான் பண்டிதன், வாஸ்தவத்துல பண்டிதன் என்று புத்திசாலிகள் சொல்கிறார்கள் அப்படின்னு மீனிங் எடுத்தாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. எஸ்யன்றதுக்கு அர்த்தம் எதோக்த தரிசினக. முந்திர ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி எவன் வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் பார்க்கிறானோ அப்படிப்பட்ட தரிசனத்தை உடையவன், பார்வையை உடையவன், அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வேன்னு என்ன அர்த்தம், யாவந்தக, அவன்கிட்ட இருந்து எவ்வளோ கர்மங்கள் இருக்குமோ, எது சமாரம்பாகான்னு என்ன அர்த்தம், சம்யக்கு ஆரம்பாகா, நன்றாக ஆரம்பிக்கப்பட்ட எல்லா கர்மங்களும், கர்மாணி சமாரபியந்தே இது சமாரம்பாகா, கர்மங்கள் தான் நன்றாக ஆரம்பிக்கப்படுது நம்மளால. அப்ப சமாரம்பாகான்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா கர்மங்கள்னு அர்த்தம். அப்ப எல்லா கர்மங்களும் யாவந்தக சர்வாரம்பாகன்னு அர்த்தம், எல்லா கர்மங்களும் எப்படிப்பட்டதா இருக்கு, காம சங்கல்ப வர்ஜிதாக, காமம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாதவைகளா, காம சங்கல்பம் இல்லாதவைகளா. அப்ப என்ன அர்த்தம், ஜஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு இதோட எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த தேகம் இருக்கு, பிராரப்த கர்மா இருக்கு, அந்த பிராரப்த கர்மால வந்து பாத்தீங்கன்னா எது இருக்கோ அந்த பிராரப்த கர்மா அப்படி அந்த தேகம் நடந்துகிட்டு இருக்கு, நான் இவைகளை பார்க்கின்றேன் அப்படின்னு அவனுக்கு சம்பந்தம் இல்லாதவனா இருக்கான். ஒரு ரோல் கொடுத்துருக்கு, அந்த ரோல் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதோட லாப நஷ்டங்கள் இவனுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு நினைச்சவன் வந்து பாத்தீங்கன்னா காமைஹி தத்து காரணைஹி ச சங்கல்பைஹி. காமத்துக்கு முன்னாடி எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கல்பம் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காமம்ன்றது மனசுல இருக்கிறது, சங்கல்பம்ன்றது புத்தியில இருக்கிறது, வாசனைன்றது சித்தத்துல இருக்கிறது. அப்போ எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல எல்லாம் பதிவாயிருக்கு, அந்த பதிவானதை வச்சுக்கிட்டு எனக்கு முன்னாடி ஒரு வஸ்து வந்தோனையே நான் பார்க்கிறேன் இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம், திருடமான அபிப்பிராயம் சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இருந்து புத்திக்கு வருது. புத்தியில சங்கல்பம் வந்த மாத்திரத்துல இந்த மனசு என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு அது வேணும் அப்படின்னு ஆசைப்படுது. அப்போ ஒவ்வொரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல இருக்கிற வாசனை மூலமா சங்கல்பம் உதயமாகுது. சங்கல்பத்திலிருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், ஒரு காம ஆசைப்படுகின்றோம், ஆசைப்பட்டதை அடையறதுக்காக ஒரு கர்மத்தை பண்றோம். அப்ப எங்கெங்கெல்லாம் கர்மம் சம்பவிக்குதோ, சாமானியமா ஞானி புருஷர்களை விட்டுட்டு எங்கெங்கெல்லாம் கர்மம் இருக்குமோ அங்கங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காமம் இருக்கும். எங்கெங்கெல்லாம் காமம்ன்ற ஆசை இருக்குமோ அங்கங்கெல்லாம் சங்கல்பம் இருக்கும். எங்கெங்கெல்லாம் சங்கல்பம் இருக்குமோ அங்கங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே பதிவான வாசனைகள் இருக்கும். எங்கெல்லாம் வாசனைகள் இருக்குமோ அங்கெல்லாம் அவித்யா இருக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கிறது ஸ்டெப்ஸ் இருக்கு. அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா எத்தி குருத்தே ஜந்துகு தத்தத் காமஸ்ய சேஷ்டிதம். மனுஸ்மிருதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகம் சொல்றார்.
எதையெல்லாம் ஜீவர்கள் இந்த ஜீவராசிகள் பண்ணுகின்றனவோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காமத்தினால் உண்டாகின்ற சேஷ்டைகள். காமம் இல்லை அப்படின்னா அங்க ஆக்ஷன் நடக்கவே நடக்காது. அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா காமம் தான் வந்து பாத்தீங்கன்னா காமம் தத்து காரணைஹீச்ச சங்கல்பை, காமத்துக்கு காரணமா இருக்க சங்கல்பத்தோடு கூடி வரிஜிதாக இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா, அப்ப காமமும் இல்லாம போச்சு, சங்கல்பமும் இல்லாம போச்சு. அப்படி போனதுக்கு பிறகு முதாயேவ சேஷ்டா மாத்திர அனுஷ்டீயந்தே, வெறுமனே முதான்றதுக்கு அர்த்தம் வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா சேஷ்டா மாத்திரம் ஆக்ஷன் மட்டும் தான் நடக்குது. நம்ம வெளியில இருந்து பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஞானி புருஷர் போவார் வருவார், நம்மள மாதிரியே கர்மம் பண்ற மாதிரியே தெரியும். அதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வெறும் சரீரத்துல நடக்கிற கர்மா மட்டும் தான் நடக்கும், வெறும் சேஷ்டா மட்டும் தான் நடந்து கொண்டிருக்கும். பிரவருத்தேன சேத் லோக சங்கிரகார்த்தம். ஒருவேளை அந்த ஞானி புருஷன் பிரவருத்தியானா அப்படின்னா, ஒரு கர்மத்துல ஈடுபட்டான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும்? அவனுக்கு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை, அவன் அடைய வேண்டியது எல்லாத்தையும் அடைஞ்சிட்டான். போன ஸ்லோகத்திலேயே சொல்லியிருக்கு, என்ன சொல்லியிருக்கு? அவன் வந்து பாத்தீங்கன்னா கிருத்ன கர்ம கிருத்தன்னு சொல்லியிருக்கு. அவன் செய்ய வேண்டியதை எல்லாத்தையும் செய்தவன் ஆகின்றான் அப்படின்னு, அடைய வேண்டியதை எல்லாத்தையும் அடைஞ்சவன். அப்ப அவனுக்கு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை கர்மம் பண்றதுனால. அப்ப ஒருவேளை அந்த ஞானி புருஷன் கர்மத்துல ஈடுபட்டான் அப்படின்னா அது எதுக்காக இருக்கும் அப்படின்னா சொல்றாரு பிரவருத்தேன சேத். ஒருவேளை கர்மத்துல பிரவருத்தியானா லோக சங்கிரகார்த்தம், லோகத்துக்கு கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக அவன் ஈடுபடுவான். நிவர்த்தேன சேத், ஒருவேளை நிவர்த்தியில உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னா, எந்த கர்மத்தையும் பண்ணாம மரத்தடியில உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னா, ஒரு மண்டபத்துல உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னா, எங்கேயோ காட்டுல உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னா என்னவா இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறுமனை ஜீவன மாத்திரார்த்தம். இந்த சரீரம் போறதுக்கான உணவு இருக்கும், வியர்த்தா குழி, பசி எடுத்தா சாப்பிடு, தூக்கம் வந்தா தூங்கு, இவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த கருமமும் அவனிடத்துல பார்க்க முடியாது. அப்ப நிவர்த்தி பண்ணுனா இந்த சரீர யாத்திரைக்கு என்ன தேவையோ அவளை மட்டும் இருக்கும். பிரவருத்தியில ஈடுபட்டா அதுக்கு பர்பஸ் என்ன இருக்கும்? லோக கல்யாணமா இருக்கும். இந்த ரெண்டு தான் இருக்கு மொழிய, தனக்கென்று அவனுக்கு எந்த ஒரு ஆசையும் இருக்காது, தனக்கென்று அவனுக்கு ஒரு சங்கல்பம் இதை அடையணும் அதை அடையணும்னு ஒன்றும் இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டா அவருக்கு நல்லா தெரியும் இது எல்லாம் மாயாமயம், இது எல்லாம் பிரகிருதியோடது, இதுல வந்து பாத்தீங்கன்னா அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை அப்படின்னு அவனுக்கு ஸ்திரமா தெரியும். ஆச்சாரியர் சொல்றார் தம், அந்த விதமான அவனை, எப்படிப்பட்டவன் அவன்? ஞானாக்னி தக்த கருமானம். ஞானாக்னி தக்த கருமானம்னா என்னது சொல்றாரு? கருமாதவ், கர்மங்கள் இருக்குல்ல, என்ன கர்மங்கள்? அகர்மாதி தரிசனம், கர்மத்துல எல்லாத்துலயும் அகர்மத்தை பார்ப்பவன். பிலிம் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே ஸ்கிரீனை பார்க்கிறவன், எல்லா கர்மங்கள் நடந்துகிட்டு இருக்கும் போதும் சரீரத்துல நடந்துகிட்டு இருக்கும் போதும் நான் அகர்த்தா அப்படின்னு தான் தன்னை பார்ப்பவன், சதா காலமும் தன்னிலையே நிக்கிறவன். அப்ப இந்த தேகத்துல நடக்கிற கர்மம் எல்லாம் பிரகிருதியினால செய்யப்படுதுன்னு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறவன், கர்மத்துல அகர்மத்தை பார்க்கின்றவன். அப்படிப்பட்ட ஞானம், அந்த ஞானத்தினால அகர்மாதி தரிசனம் ஞானம், அந்த அகர்மத்தை பார்க்கக்கூடிய தரிசனம் இருக்கே பார்வை, அதுதான் ஞானம். அந்த ஞானத்தினால தத் ஏவ அக்னி, அதுதான் அக்னி, அந்த ஞானம்தான் அக்னி. அந்த அக்னி என்ன பண்ணுது அப்படின்னா தேன ஞானாக்னினா, அந்த ஞானாக்னியினால் தக்தானி, அந்த ஞானாக்னியினால் எரிக்கப்படுகின்றன. எதெல்லாம் எரிக்கப்படுது ஞானாக்னியினால? சுப அசுப லட்சணானி கர்மாணி, சுப கருமங்களும் எரிக்கப்படுகின்றன. சுபம்னா புண்ணியம், அதே நேரத்தில் பாப்ப கருமங்களும் எரிக்கப்படுகின்றன. பிரகதாரண்யத்துல வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் வருது, அவன் 1000 பேத்த கொல்லுவான், ஆனால் அதோட சம்பந்தம் 1000 பேத்த கொல்லுவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஷிக்கார் சொல்றாரு அவன் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா புனிதமான கர்மங்கள் தான் பண்ணியிருப்பான், நிறைய ஜென்மங்களா புண்ணிய கர்மா பண்ணி 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 தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலையை அடைஞ்சிருப்பான். அதனால அவனுடைய சேஷ்டைகள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் யாருக்கும் இருக்கவே இருக்காது. சர்வபூத ஹிதே ரதாகான்னு பின்னாடி லட்சணம் சொல்ல போறோம். எல்லா ஜீவராசிகளுக்கும் ஹிதத்தை செய்யறது மட்டும்தான் நடக்க முடிய அவனோட சரீரத்திலிருந்து எந்த பாப்ப கருமாவும் நடக்காது. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா அவன் 1000 பேத்த கொன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன புத்தியில இருக்கான்? நான் கர்த்தா இல்லைன்ற புத்தியில இருக்கான், தன்னையே பார்க்கிறவன், இது எல்லாத்தையும் சொப்பனமா பார்க்கிறவன்.
அப்போ அதனால என்ன ஆகும் கேட்டினா, நான் தூக்கத்தில் சொப்பனம் பார்த்தேன். சொப்பனத்தில் ஒரு 4-5 பேரை வந்து பார்த்தீங்கன்னா மர்டர் பண்ணிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு ஐயோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே, 4-5 பேரை கொலை பண்ணிட்டேனே அப்படின்னு நான் வருத்தப்படுறேன். நான் யோசிச்சு பாருங்க, இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு தானே சொல்கிறோம். நமக்கும் சொப்பனத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை வேக்கப் ஆனதுக்கு பிறகு. இதே மாதிரி ஞானி புருஷன் என்ன பண்ணுவான், அது புண்ணிய கர்மாவா இருந்தாலும் நல்ல கும்பாபிஷேகம், நல்ல பூஜைகள், எல்லாம் நல்ல அன்னதானங்கள்லாம் பண்ணாலும் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தம் இருக்காது. அதே நேரத்தில் பாப்ப கர்மங்களோடும் அவனுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. பாப்பம் பண்ணுவானா? பண்ண மாட்டான். நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஞானின்னு நினச்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாப்ப கர்மங்களில் ஈடுபடுறாங்க. அது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூர்வ விருத்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் ஆச்சாரியா, பாஷ்யத்தில் சொல்லுவார். பின்னாடி வரப்போகுது. பூர்வ விருத்தம்னா ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது, சுவிட்ச் ஆஃப் பண்ணுறீங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணோன்னே அது வந்து லைட்டாக எரியும். தான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சோ அதே கர்மம் தானே கண்டினியூ ஆகும். சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு பிறகு சுற்றிக்கிட்டே இருந்தது, ஃபேன் ஆஃப் பண்ணதுக்கு பிறகும் என்ன பண்ணும், சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஞானி புருஷனும் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணியிருப்பான், நல்ல புண்ணிய கர்மாக்களையே பண்ணிக்கிட்டு வந்திருப்பான். சொல்லப்பட்ட குவாலிட்டிஸ் எல்லாம் ஞானத்துக்கு என்ன சொல்லப்படுதோ அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் அபியாசம் பண்ணியிருப்பான். அப்படி பண்ணிட்டு இருக்கவன் வந்து பாப்ப கர்மத்தில் ஈடுபடுவானா? ஒரு காலம் பாப்ப கர்மத்தில் ஈடுபட மாட்டான் அப்படின்னு பின்னாடி பாஷ்யத்துல எல்லாம் சொல்ல போற, பிருகதாரண்யத்துல எல்லாம் சொல்றார். அதனால இங்க புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை அவனிடத்துல ஏதாவது பாப்பங்கள் சம்பவிச்சாலும் கூட அவனுடைய ஞானம் என்ன பண்ணும், ஞானம் என்ற அக்னியினால் அந்த புண்ணியம் பாப்பம் என்ற லட்சணத்தை உடைய கருமங்கள் எல்லாம் என்ன ஆகுது, நஷ்டமாகி போகுது, எரிந்து சாம்பலாகின்றன. சொல்றார் எஸ் ஏ அது மாதிரி எவனுடைய கர்மங்கள் எல்லாம் எவனுடையது நஷ்டமாகி போகுதோ தம் அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஆகுகு பரமார்த்தத்தக பண்டிதம் புதாகா பிரம்மவிதா, புத்திசாலிகளா இருக்கக்கூடிய புதாகானா பிரம்மத்தை அறிந்தவர்கள், பிரம்ம ஞானிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவனை தான் என்ன பண்றாங்க, பாரமார்த்தத்தக பண்டிதம் ஆகுகு, அவனை தான் வாஸ்தவத்துல பண்டிதன் என்று சொல்கிறார்கள். மற்றவங்கெல்லாம் நிறைய பேர் பண்டிதன், அவர் பெரிய பண்டிதருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் பெரிய பண்டிதர்னு என்ன அர்த்தம், சப்தார்த்த ஞானத்தை தெரிஞ்சவர்னு அர்த்தம். வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அறிந்தவர் இல்லை. நிறைய உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் பிரம்மத்தை அறிந்தவர்கள். பிரம்மஜோ பகவோ சந்தி அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். நிறைய பிரம்மத்தை அறிஞ்சவங்க என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல பிரம்மஞானி இருக்கான் பாருங்க, அவனுக்கு இந்த தேகத்தில் நடக்கிற எந்த கர்மத்தோடும் ஒட்டுதல் இல்லவே இல்லை, அசங்கமாயிருக்கிறவன். அதனால புண்ணிய பாப்பத்தோடு சம்பந்தம் இல்லாமல் இருப்பவன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்த ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஞானியோட நிலை தான். ஆனால் நான் எப்பவுமே சொல்லியிருக்கோம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஞானியோட நிலையை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், நம்ம ஒரு சாதகனா இருக்கணும்னா அடாப்ட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்திதப்பிரஜ லட்சணத்துக்கு பாஷ்யம் பண்ணும் போதே 2வது அத்தியாயத்துல 55வது ஸ்லோகத்துல பாஷ்யத்துல சொல்லும் போது சொன்னார், எதெல்லாம் ஞானி புருஷர்கள்ட்ட நம்ம பார்க்கிறோமோ அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம அடாப்ட் பண்ணி நம்ம லைஃப்ல கொண்டுட்டு வரணும். அதெல்லாம் சாதனையா கொண்டு வரணும். சித்த புருஷர்களோட சுபாவத்தை நம்ம சாதகனா இருக்கிறவன் அதை நம்ம ஸ்வீகாரம் பண்ணி அதை அப்ளை பண்ணி அதை வந்து சித்தப்படுத்தணும். அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த சங்கல்பமும் முதல்ல இப்ப நம்ம சொல்றோம்ல, வேதாந்தம் கேட்க வந்தாச்சா ஒரே ஒரு விஷயத்த பண்ணுங்க, பகவான் பார்த்துப்பார். ஃபியூச்சரை பத்தி வந்து பாத்தீங்கன்னா எந்த அக்கறையும் படாது. பணம் வேணுமே, ஐயோ எனக்கு செக்யூரிட்டி இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே, இவங்க இல்லையே, நம்ம இவங்க இல்லைன்னா என்ன ஆகும், அவங்க இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்ம விரும்புகிறோம். நிறைய பணத்தையும் செல்வத்தையும் நிறைய விரும்புகிறோம். ஒன்று ரிலேஷனை விரும்புகிறோம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணத்தையும் இதையும் வீட்டையும் பணம் சொத்து சுகம் இதெல்லாம் விரும்புகிறோம். இது எல்லாம் நமக்கு செக்யூரிட்டின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அதை தூக்கி போடுங்க. பிராரப்தத்தில் என்ன சம்பவிக்குமோ அதை நீங்களோ நானோ யாராலையும் ஒரு எம்எம் கூட மாற்றி அமைக்கவே முடியாது. ஈஸ்வரன் மேல நல்ல நம்பிக்கை வரட்டும். முதல்ல ஈஸ்வரன் பார்த்துப்பார், ஈஸ்வரன் எல்லாத்தையும் பார்த்துப்பார். எனக்கு ஒர்க் பண்றது மட்டும்தான் என்னோட வேலை. நான் அவனுக்கு ஸ்லேவா இருக்கேன். பகவான் தான் படைச்சார், இந்த மொத்த லோகத்தையும் பகவான் தான் நடத்திக்கிட்டு இருக்கார். கர்மப்பல தாத்தாவா இருந்து எல்லாத்துக்கான கர்மப்பலனையும் அவர் தான் கொடுக்குறார். நீங்களோ நானோ நம்மளோட கர்மப்பலனை நம்ம எடுத்துக்க முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பகவான் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு பரிபூர்ணமா வந்து பகவானை நம்பணும். நம்பி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பார்த்துப்பார், அவர் பார்த்துப்பார்.
அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட டியூட்டியை மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணாதீங்க. சங்கல்பம் பண்ணினீங்கன்னா என்ன ஆகும்? முண்டகோபனிஷத்து சொல்லுது, காமான்ய காமயத்தே மன்யமானக ச காம பேர் ஜாயத்தே தத்தர தத்தர. இப்ப நீங்க ஆசைப்படுறது எல்லாமே இந்த ஜென்மத்துல நடக்காது. நல்லா புரிஞ்சுங்க, இந்த ஜென்மத்துல ஸ்பேஸ் இல்லை. நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் அடையிறதுக்கான ஸ்பேஸ் இந்த ஜென்மத்துல கிடைக்காது. ஏன் அப்படின்னா பிராரப்தம் வந்து பாத்தீங்கன்னா டேக் பிளேஸ் எடுத்தாச்சுங்க, ரன் ஆகிட்டு இருக்கு இப்போ. அப்ப பிராரப்தம் ரன் ஆகிட்டு இருக்கும் போது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறதுக்கு என்ன ஆகும்? வேற ஒரு ஸ்பேஸ் தேடும். அது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆசைப்பட்டது எல்லாத்தையும் அடையிறதுக்கு அடுத்தடுத்த ஜென்மங்களை எடுக்க வேண்டி இருக்கும். அப்ப அடுத்த ஜென்மம் எடுக்கலான்னு உங்களுக்கு வந்து ஆசை இருந்துச்சு அப்படின்னா ஆசைப்பட்டீங்க. இல்ல சாமி பிறக்கவே வேணாம் சாமி அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க தான் முமுக்ஷு. இந்த பிறவி சக்கரத்துல இருந்து விடுபடணும்னு ஆசைப்படுற ஒரு முமுக்ஷு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சங்கல்பமே பண்ணக்கூடாது. தனம் தானியம் பகுபுத்திரலாகும் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு கிடைச்சிருமா? தீர்க்கமாயு யோசிச்சு பாருங்க, தீர்க்கமாயு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாத்தி ஆயுள் போகாஹா. நேத்தோ தான் யோக சுதாகர பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா யோக சுதாகரத்துல யோகத்துல பார்த்துருக்கோம். எது பிராரப்த கர்மா? ஜாதி ஆயுள் போகம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா எந்த அப்பா எந்த அம்மாட்ட எவ்வளோ ஹைட்டு வெயிட்டு, என்ன கலர், என்ன முடி, என்ன புத்தி, என்ன வெல்த்து, என்ன எஜுகேஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாத்தின்னு சொல்லக்கூடியதுல வந்துடும். பிறக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தீர்மானம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எந்த வயசுல வந்து நேச்சுரல் டெத் எப்போ வரணுமோ அதுவும் ஃபிக்ஸ்டு ஆயாச்சு. நீங்களும் நானும் மாற்ற முடியாது. நான் கேட்டா 100 வயசு எனக்கு வேணும்னு கேட்டா பகவான் கொடுக்க மாட்டார். இல்ல வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னாலும் கூட்டு போக மாட்டேன். என்ன உண்டோ பிராரப்தத்துல அதுதான் நடக்கும். அதே மாதிரி இந்த ஜாதிக்கும் ஆயுளுக்கும் நடுவுல நடக்கிறது, பர்த்துக்கும் டெத்துக்கும் நடுவுல இருக்கிற சுகதுக்க போகங்கள் இது எல்லாம் இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 நாளா வந்து நான் சஃபர் ஆகிட்டு இருக்கேன். இந்த பாடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்ற சாமர்த்தியம் எனக்கு இருக்கிறதுனால இதோட எனக்கு சிங்கே ஆக மாட்டேங்குது. தேகத்துல இது வேணா நடந்துட்டு போட்டோம், வேதாந்தம் படிச்சு கொடுத்துட்டு இருக்கோம்ல. அப்ப என்ன அர்த்தம்? தேகத்துல நடக்கிறத நீங்க நிப்பாட்ட முடியாது. அது என்ன சம்பவிக்கணுமோ அது சம்பவிக்கும். கிட்னி ஃபெயிலியர் ஆகும், ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும், பிபி வரும், சுகர் வரும், எல்லா ப்ராப்ளமும் வந்து பாத்தீங்கன்னா பாடின்னு ஒண்ணு இருந்தா ஒரு ஏஜுக்கு மேல இதெல்லாம் வரும். இது வந்து கர்மத்தினால வர்றது. அப்ப ஆனா நான் பக்குவமா இருந்தேன் அப்படின்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா மனசை வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேதாந்தத்து மூலமா நல்லா கல்டிவேட் பண்ணி இப்படிதான் நடக்கும், எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, வாங்கிட்டு வந்த வரம் இது வந்து பாத்தீங்கன்னா பிராரப்த கர்மா, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஆப்ஜெக்ட் பண்ற சாமர்த்தியம் மெதுவா 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 கொண்டு வந்தோம்னா, இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா பக்குவப்பட்டு இருந்துச்சுன்னா இந்த தேகத்துக்கு எது நடந்தாலும் நமக்கு சம்பந்தம் இல்லாம இருக்க முடியும். அப்போ நம்ம இனிமே கேட்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஆல்ரெடி பிக்ஸ்டு ஆனது. அதனால நீங்க எதெல்லாம் கேட்கிறீங்களோ, எதையெல்லாம் ஆசைப்பட்டு ஒரு கர்மத்தை பண்றீங்களோ இது எல்லாம் ஆகாமி கர்மத்துல போய் சேர்ந்துடும். சாஸ்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, யோக சூத்திரத்துல ஒன்று வரப்போகுது. என்னன்னா முக்கியமான சூத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹேயம் துக்கம் அநாகதம் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு யோக சூத்திரத்துல. பதஞ்சலி முனிவர் சொல்றார், நம்ம இப்ப நமக்கு பிராரப்தத்துல கிடைச்சத நீங்களும் நானும் மாத்த முடியாது. மனசுல நல்லா புரிஞ்சுங்க. அப்ப நம்ம ஏதாவது கர்மம் பண்றோம் அப்படின்னா அந்த கர்மம் எதுக்கு அப்படின்னா ஃபியூச்சர்ல நடக்கிறத தான் நம்மளால மாத்திக்க முடியும். ஃபியூச்சர்ல எனக்கு ஜென்மம் சம்பவிக்க கூடாதுன்னு நம்ம இப்ப கர்மா பண்ணலாம். அதனாலதான் நம்ம சொல்றோம், ஞானி புருஷர்களா இருந்தாலும் கூட பிராரப்த கர்மத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்ப ஞானி புருஷர்களே அப்படின்னும் போது நம்ம சாதாரண ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். சாதாரண ஆளா இருக்கட்டும், சரீரம் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராமனா இருந்தாலும் எல்லாரும் அப்படிதான். ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமாயணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா எல்லா ராமராஜ்யம்லாம் முடிஞ்சு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வானுலகம் போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமயம் வந்துச்சு. சமயம் வந்தோன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா யமதூதர்கள் வந்து பாத்தீங்கன்னா யமன் வந்து கூட்டிட்டு போறதுக்கு நமக்கெல்லாம் பாச கயிறு போடுவான். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவான்கிட்ட வந்து சுவாமி காலம் வந்தாச்சு சுவாமி, போதும் சுவாமி, நம்ம மேல வந்து பாத்தீங்கன்னா வந்துடணும் நீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யம தர்மராஜா வந்து விண்ணப்பம் சொல்ற அப்ளிகேஷன், போதும் சுவாமி, இருந்தது போதும் சுவாமி, பூமியில வாங்க மேல வாங்க அப்படின்னு கூப்பிட போகும்போது வந்து ஹனுமனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரால் ஜீரணமே பண்ண முடியல. ராமரை வந்து விட்டு போறதா,
இந்த பூமியை விட்டுட்டு ராமர் போறதா அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப யமதர்ம ராஜாவை வந்து பாத்தீங்கன்னா, யமதர்மனா இந்த ஏரியாக்குள்ள அயோத்தியாக்குள்ளாரையே உள்ள விடக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப ப்ரொடெக்ஷன் போட்டாச்சு. ப்ரொடெக்ஷன் போட்டோன்னே இவர் என்ன பண்றாரு, ராமர் பார்க்கிறார். ராமருக்கு தெரியும்ல, யாரெல்லாம் சரீரம் எடுத்தாங்களோ அது ராமரா இருந்தாலும் கிருஷ்ணரா இருந்தாலும் என்ன ஆகும், கண்டிப்பா ஒரு நாள் போய் தான். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அனுமன் இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா கையில இருந்து ஒரு மோதிரத்தை வந்து பாத்தீங்கன்னா அவர் கலட்டுறார். ஒரு மோதிரத்தை கலட்டும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, கை தவறி வந்து பாத்தீங்கன்னா ராமரோட கையில இருந்து கீழே விழுது. அந்த கீழே விழுந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பாறைக்கு நடுவுல வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கு, அந்த ஹோல்ஸ்ல விழுந்துருது. உடனே ராமர் சொல்றாரு, அனுமன் ஆஞ்சநேயா அந்த மோதிரத்தை எனக்கு எடுத்து கொடு அப்படின்ற. எடுத்து கொடுன்னு கையை விட்டு எடுத்து பார்க்குறாரு, கிடைக்கல. உடனே ஹனுமர் என்ன பண்றாரு அப்படின்னா, சின்ன அவர் தான் அனிமாதி சித்திகள்லாம் வச்சவராச்சு, அவர் தான் என்ன பண்றாரு, அணு அளவுக்கு மாறி அந்த சின்ன ஹோல்ஸ் வழியா அதுக்குள்ளார போறார். போனா பார்த்தா அந்த மோதிரம் இல்லவே இல்லை. போறார் பாதாள லோகத்துக்கு போய் நாகலோகத்துக்கு போயிடுறார். நாகலோகத்துக்கு போய் தேடி தேடி போனா அங்க நாகராஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க ராஜாவா இருக்க. அங்க இருந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா, என்னப்பா தேடி வந்திருக்க, என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது, ராமரோட மோதிரம் கீழே விழுந்துருச்சு, அதை தேடி வந்தேன் அப்படின்னு. இதோ அங்க பாரு அப்படின்னு, அங்க பாரு உன்னோட மோதிரம் எதுவோ அதை எடுத்துட்டு போ அப்படின்னு. பார்த்தா அங்க ஏகப்பட்ட மோதிரங்கள் வந்து பாத்தீங்கன்னா குவிஞ்சு கிடக்குது. குவிச்சு கிடந்தோட இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ராமர் போட்ட மோதிரம் மாதிரியே எல்லாம் இருக்கு. இவரால் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியவே இல்லை. கேட்குறாரு, ஐயோ ராமர் போட்ட மோதிரத்துக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை, இது மாதிரி நிறைய இருக்கே அப்படின்னு. அப்போ நாகராஜன் சொன்னாராம், இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான முறை கோடிக்கணக்கான முறை ராமர் வந்து பார்த்தீங்கன்னா வந்தார். ராமர் வந்த போதெல்லாம் அனுமன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டர்ன் போகும்போது இதே மாதிரி ப்ராப்ளம் ஆச்சு. அனுமன் வந்து 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 பார்த்தீங்கன்னா தேடி தேடி போனது ஒவ்வொரு முறையும் விழுந்த மோதிரம் இது. இப்போ நீ அனுமனா வந்திருக்க, ராமர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறையும் மோதிரத்தை போட்டு உன்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு அவருக்கு அப்போதான் புரிஞ்சுதான், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாயா. இது ராமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராமர் 2 ராமர் இல்லை, எத்தனை கோடி சிருஷ்டின்னு தெரியல, எத்தனை கோடி ராம அவதாரம் எடுத்தாங்கன்னு தெரியல, நீங்களும் நானும் எத்தனை கோடி முறை பிறந்திருக்கோன்னு தெரியல. இந்த ஜென்மமும் இறப்பும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இல்யூஷன், சொப்பனத்துக்கு சமமானது. எத்தனையோ முறை வந்தோம், எத்தனையோ முறை போகிறோம். அவதார புருஷர்களுக்கே அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனுமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்தி வந்துச்சு, ஓஹோ இது சமயம், இதான் நடக்கும் அப்படின்னு. இவர் என்ன பண்ணுறார், ரிட்டர்ன் போகிறார். ரிட்டர்ன் போகும்போது ராமர் வந்து பார்த்தீங்கன்னா சரயு நதியில் எல்லாம் இறங்குறார். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியில் சொல்ல வர்றது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்களோ நானோ தடுத்து நிப்பாட்ட முடியாது. இனி எந்த காரணத்தை கொண்டும் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா புத்திசாலிகளா இருந்தீங்கன்னா நீங்க கேட்டதெல்லாத்தையும் பகவான் கொடுத்துருவார். ததாஸ்து ததாஸ்து ததாஸ்துன்னு கொடுத்துருவார். ஆனா என்ன பண்ண வேண்டியிருக்கும், பிறக்க வேண்டியிருக்கும். திரும்ப திரும்ப பிறக்கலாமா அப்படின்னா பிறக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இனி எதையுமே பகவான்கிட்ட கேட்காது. பகவானை நீயா பார்த்து என்ன கொடுக்குறியோ அதுதான் பிரசாதம். நீ உனக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை பண்ணு. அது வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் கசப்பா இருக்கும், சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பா இருக்கும். பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பலனை கொடுக்குறார். அதனால வந்து பிரசாத புத்தியோட எதை கொடுத்தாலும் சரி, எனக்கு என்ன ஆயுள் வேணா இருக்கட்டும், எனக்கு எது வேணாலும் இந்த தேகத்துக்கு சம்பவிக்கட்டும், எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாத புத்தியோட நான் ஸ்வீகாரம் பண்றேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம் நீதான் வேணும் அப்படின்னு அவனை மட்டும்தான் சங்கல்பிக்கணும். வேற சங்கல்பங்கள் எல்லாம் சுத்திர சங்கல்பம், எல்லாம் கீழானது, ஜென்மத்தை கொடுக்கக்கூடியது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தம் படிச்சவங்க எதையுமே சங்கல்பிக்காது. என்ன நடக்குதோ அது நடந்துகிட்டே போகட்டும், எது கிடைக்கணுமோ அது கண்டிப்பா கிடைச்சே ஆகும், அதை மாற்றவே முடியாது. புரிஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் அடுத்த ஸ்லோகத்துக்கான அவதாரிக்கா சொல்றார். ஒரு பெரிய அவதாரிக்கா இருக்கு. யகத்து அகர்மாதி தரிசி, எவன் வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்தில் அகர்மமா இருக்கக்கூடிய தன்னை பார்க்கிறான். நான் அகர்த்தா, தேகங்கள் கர்மத்தை பண்ணுது, நான் கர்மத்தை செய்யவில்லை, நான் சச்சிதானந்தம், நான் பார்வையாளனா இருக்கேன், சாட்சியா இருக்கேன் அப்படின்னு எவன் தரிசிக்கிறானோ அப்படிப்பட்ட தரிசி அகர்மாதி தரிசி. யகத்து அகர்மாதி தரிசி, கர்மத்தில் அகர்மத்தை எவன் பார்க்கிறானோ சக அவன் அகர்மாதி தர்ஷனாத், அந்த விதமா கர்மத்தில் அகர்மத்தை தன்னை பார்க்கிறவனா, அந்த பார்வையினாலேயே தர்ஷனாத் ஏவ
நிஷ்கர்மா சந்நியாசி. அவன் என்ன ஆகிறான் அப்படின்னா கர்மங்கள் இல்லாதவனா சந்நியாசியாக ஆகின்றான். ஜீவன மாத்திரார்த்த சேஷ்டக சன். அவன்கிட்ட என்ன கர்மா இருக்கும் அப்படின்னா வெறும் சாப்பிட்றது தூங்குறது மட்டும்தான் இருக்கும். நம்ம சந்நியாசத்திலேயே பார்த்தீங்கன்னா 2 விதமான சந்நியாசம் புரிஞ்சுக்கணும். 2 விதமான சந்நியாசத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா பாரமார்த்திக சந்நியாசின்னு ஒரு சந்நியாசி எழுதிக்கணும். எப்பவுமே சந்நியாசத்தை வெரைட்டி தெரியணும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா இடத்துலையும் தப்பா சன்னியாசிகளை திட்ட ஆரம்பிச்சிடும். பாரமார்த்திக சந்நியாசின்னு சொல்றது இதான். ஞானத்தினால கர்மத்தை தியாகம் செய்து நான் அகர்த்தா அபோக்தா, நான் வெறும் பார்ப்பவன் அப்படின்னு ஒரு நிலையை அடைந்தவனுக்கு பேர் தான் பாரமார்த்திக சந்நியாசி. அவன்தான் ஒரிஜினல் சந்நியாசி, வாஸ்தவத்துல சந்நியாசி. அதனால்தான் அவனுக்கு பேரு பாரமார்த்திக சந்நியாசின்னு பேர். அப்ப நீங்கெல்லாம் சுவாமி அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இந்த ஆசிரம சந்நியாசம் இருக்கு பாத்தீங்களா, முறையா பாத்தீங்கன்னா குருநாதர் மூலமா சந்நியாச தீட்சை எடுத்துக்கிட்டு இந்த லைஃப் ஸ்டைல்ல இருக்குமே, இதுக்கு பேர் என்ன பேருனா வியாபகாரிக சந்நியாசின்னு பேர். அப்ப 2ஆ பிரிச்சுக்கணும். அப்ப எவன் வாஸ்தவத்துல சந்நியாசி அப்படின்னா கர்த்திருவத்தை விட்டவன் எவனோ அவன்தான் சந்நியாசி, பாரமார்த்திக சந்நியாசி. அப்ப இந்த விவகார சந்நியாசம் எதுக்கு அப்படின்னா அந்த பாரமார்த்திக சந்நியாசத்தை அடையறதுக்காகத்தான் ஒரு வே ஆஃப் லைஃப் பாத்தீங்கன்னா இந்த சந்நியாச முறை விவகார சந்நியாசமானது விதிக்கப்பட்டிருக்கு. அப்ப வாஸ்தவத்துல சந்நியாசி என்னது, அந்த கர்த்திருவத்தை தியாகம் செய்தவன் அவன்தான். இங்க ஆச்சாரியரை தான் சொல்றாரு, எவன் பாத்தீங்க அப்படின்னா கர்மத்தில் அகர்மத்தை நான் அகர்த்தா அபோக்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரிக்கிறானோ அந்த தரிசனத்தினாலேயே அவன் என்ன ஆகிறான், நிஷ்கர்மா சந்நியாசி. நிஷ்கர்மான கர்மம் இல்லாதவனாக சந்நியாசியாக. அப்ப அந்த சந்நியாசி என்ன பண்றான், ஜீவன மாத்திர சேஷ்டகசன். வெறும் இந்த சரீரம் வியர்த்தா குழி, பசி வந்தா சாப்பிடு, தூக்கம் வந்தா தூங்கு, கானா பீனா சோனா. நார்த் இந்தியாவில் சொல்லுவாங்க கானா பீனா சோனா. சாப்பிட்றது குடிக்கிறது தூங்கிறது, இது கண்ணியமா வேற எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்டவனா இருந்துகிட்டு கர்மணி ந பிரவர்த்ததே, கர்மத்தில் அவன் பிரவருத்தி ஆக மாட்டான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு செய்ய வேண்டியது இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை. கர்மம் பண்றதுக்கு என்ன இருக்கணும், பின்னாடி காமம் இருக்கணும், சங்கல்பம் இருக்கணும், வாசனா இருக்கணும். அப்ப இந்த 3ம் இல்லாம போச்சுன்னா கர்மம் நடக்குமா, நடக்காது. காமம் இல்லாம கர்மம் நடக்காது, சங்கல்பம் இல்லாம காமம் இருக்காது, வாசனை இல்லாம சங்கல்பம் நடக்காது. அப்ப இந்த 3மே நீங்கி அவனுக்கு கர்மம் சம்பவிக்காது. அப்ப அதனால பாத்தீங்கன்னா கர்மணி ந பிரவர்த்ததே. அந்த சன்னியாசியா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், தேகம் நிக்கிறதுக்கு மட்டும் என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணுவான். நடப்பான், போவான், தூங்குவான், சாப்பிடுவான், இதை மட்டும் நடந்துகிட்டு இருக்கும். வேற எந்த கர்மத்திலும் ஆசைப்பட்டு பிரவருத்தி பண்ணவே மாட்டான். யத்யபி பிராக் விவேகத்தக பிரவருத்தக. இந்த ஞானத்தை அடையறதுக்கு முன்னாடி இப்ப என்ன மாதிரி சன்னியாசிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு கர்மத்தை பிளான் பண்ணி தானே பண்றோம். பகவத்கீதை படிச்சு கொடுக்கணும், இந்த கிரந்தத்துக்கு அப்புறம் அடுத்த கிரந்தம் இது பண்ணணும், இந்த யோக சூத்திரத்துக்கு அப்புறம் வேற ஒரு கிரந்தம் பண்ணணும், ஜீவன் முக்தி விவேகம் எடுக்கணும், ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து எடுக்கணும், தைத்திரிய உபனிஷத்து எடுக்கணும். சங்கல்பம் இருக்கா, இருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எவ்வளவு குயிக்கா முடிக்கிறோமோ முடிச்சுட்டு நிதித்தியாசனத்துக்கு போகணும், சர்வத்தையும் தியாகம் பண்ணணும். இது மாதிரிலாம் நம்ம பிளான் பண்றோமா அப்படின்னா பிரவருத்தி இப்ப இந்த நிலையை அடையறதுக்கு முன்னாடி நிறைய பிளான் பண்றோம். நம்ம மனனம் பண்றது எப்படி பண்ணணும், எவ்வளவு காலம் பண்ணணும், எதை அடையணும், எந்த ஸ்திதியை அடையணும், அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்துக்கு எந்த மாதிரி இடத்த நம்ம செலக்ட் பண்ணி ஏகாந்தமா இருக்கணும், இது மாதிரி நிறைய பிளான் பண்றோம். ஆனா பாத்தீங்கன்னா ஞானத்தை அடைஞ்சதுக்கு பிறகு அவனுக்கு பாத்தீங்கன்னா இது மாதிரி எந்த சங்கல்பமும் இருக்காது. அப்ப அதனால பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி ஞானத்தை அடையறதுக்கு முன்னாடி யத்யபி பிராக் விவேகத்தக பிரவருத்தக, ஞானத்துல நிக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணியிருக்கான், விவேகத்தோட எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தெல்லாம் புரிஞ்சு அந்தந்த விஷயத்தை அவன் பண்ணினான். ஆனா பாத்தீங்க அப்படின்னா ஞானத்தை அடைஞ்சதுக்கு பிறகு அவனுக்கு பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்லை. இப்போ ஒரு சன்னியாசி என்ன பண்ணணும், சிரவணம் பண்றோம். இப்ப நீங்க சிரவணம் பண்றீங்க, உங்களுக்கு பிளான் என்ன இருக்கணும், பகவானை நல்ல முறையில சிரவணம் நல்லபடியா பூர்த்தி ஆகணும், சுவாமிகிட்ட இருந்து எல்லா வேதாந்தங்களையும் முழுசா கேட்கணும், பிரஸ்தானத்திரத்தை கேட்கணும் அப்படின்னு சங்கல்பம்.
மனனம் பண்ற எனக்கு என்னவா இருக்கும், நல்லா மனனம் ஆயிட்டு இருக்கு, இது பூர்த்தி ஆகணும் அப்படின்னு எனக்கு சங்கல்பம். அதுக்கப்புறம் மனனம் பூர்த்தி ஆகிற நிலையில இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும், இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா போதும்னு தோணுது. இப்ப நான் என்ன பண்றேன், பிளான் பண்றேன், மெதுவா ஒதுங்கிக்கணும். ஒதுங்கிட்டு சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதே மாதிரி வெறுமனே ஜீவனை மட்டும் என்ன உண்ட காணா பீனா சோனா மட்டும் எடுத்துக்கிட்டு சதா காலமும் அகமகமகம்ன்ற ஸ்புரணத்துல நிக்கணும். சர்வ கர்மத்தையும் தியாகம் பண்ணிட்டு டீச்சிங்ஸோ எதுவுமே இல்லாம வெறும் ஆத்மால நிக்கணும்னு பிளான் பண்றேன். நின்னவனுக்கு என்ன இருக்கும், அடைய வேண்டியதை அடைஞ்சாச்சு. அடைஞ்சதுக்கு பிறகு ஏதாவது இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இருக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் பிருகதாரணி மந்திரம் சொல்லுது, ஆத்ம காமக, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகாமக நிஷ்காமக அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லுது. முதல்ல ஆசை வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை அடையணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு, ஆத்மால நிக்கணும், ஆத்மாவை அடையணும்னு ஒரு ஆசை இருக்கு. அடைந்த பிறகு அந்த ஆசையும் என்ன ஆயிடுது, ஆப்த காமகன் ஆயிடுது, அடையப்பட்ட காமம் ஆயிடுது. அப்ப ஆத்மாவை அடைஞ்சவனுக்கு காமங்கள் இல்லாமல் போய் விடுகிறது. அவன்கிட்ட ஏதாவது கர்மா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒரு கர்மாவும் இருக்காது. அப்ப ஆத்மாவை அடையறதுக்கு முன்னாடி அவன் பிளான் பண்ணி ஏதாவது கர்மா பண்ணியிருப்பான், அது அடைஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் போய்விடும், பேசாம இருப்பான். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார் யகத்து. இது ரொம்ப முக்கியமான பாஷ்யம், இந்த அவதாரிக்க பாஷ்யம். யாராவது மனனம் பண்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த பாஷ்யத்தை ரொம்ப முக்கியமா கவனிச்சுங்க. ஆச்சாரியர் சொல்றார் யகத்து பிராரப்த கருமாசன் உத்தர காலம் உற்பன்ன ஆத்ம சம்யக் தர்ஷனக ஸ்யாத். ஒருவேளை ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில இந்த ஆத்ம ஞானம் ஒருத்தனுக்கு உண்டாயிடுச்சு அப்படின்னா, நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை, நான் ஜீவனும் இல்லை, நான் சச்சிதானந்த பிரம்மம், வெறும் சாட்சி அப்படின்னு ஒரு ஞானம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில ஒரு ஞானம் உண்டாயிடுச்சு அப்படின்னா, உற்பன்ன சம்யக்கு தர்ஷனக, நல்ல முறையில ஞானம் உதயமாயிடுச்சு அவன்கிட்ட. அதுக்கு பிறகு என்னன்னா பிராரப்த கர்மாசன் உத்தர காலம், அந்த ஞானத்துக்கு பிறகு அவருக்கு பிராரப்த கர்மான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா, நிறைய பேருக்கு பிராரப்த கர்மா இருக்கும் போது ச கர்மணி பிரயோஜனம் அபஷ்யன்னு, அவனுக்கு ஏதாவது ஆக வேண்டி இருக்கா, கர்மத்தினால் ஆக வேண்டி இருக்கா அப்படின்னா அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டான். ஆனாலும் பிராரப்த கர்மா இருக்கு. ஒருத்தர் ஒரு 60 வயசுல வந்து ஒரு ஞான நிஷ்டை அடையிறார். 60 வயசுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் அவருக்கு பிராரப்த கர்மா சரீரம் இருக்க வேண்டியது இன்னும் 70 வயசு வரைக்கும் இருக்கு. அப்ப 10 வருஷ காலம் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனுக்கு கர்மத்தினால் ஆக வேண்டியது இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை. ஏன்னா எந்த கர்மத்தினால அடைய வேண்டியது எதுவா இருந்தாலும் அது மாயைக்கு உட்பட்டது, சொப்பன மாதிரி அப்படின்னு தெரிஞ்சதுனால இவன் எதையும் ஆசைப்பட மாட்டான், ஆசைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா கர்மணி பிரயோஜனம் அபஷ்யன், கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. கர்மத்தை ஏங்க பண்றோம், நமக்கு ஏதாவது தேவைன்னா தானே ஒரு கர்மம் நடக்குது. தேவையில்லை அப்படின்னா அந்த கர்மத்துல ஈடுபடுறதே இல்லை. அப்ப எப்ப தேவை வருதோ அப்பதான் கர்மா. இவனுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லாமல் போய்விட்டது, எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போய்விட்ட காரணத்தினால அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதனம் கர்ம பரித்யஜதி ஏவ, அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா சாதனத்தோடு கூடி, சாதனத்தோடு கூடினா என்ன அர்த்தம், யாக்ஞவல்யர் என்ன பண்றார், தன்னுடைய 2 ஒய்ஃபையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், காட்டுக்கு போறார். மைத்ரேயையும் காத்தியாயினி அப்படின்றதையும் 2 பேரையும் வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு என்ன பண்றார், போறார், இதுக்கு போறார், காட்டுக்கு போறார், எல்லாத்தையும் விட்டுட்டு. அப்போ ஏன் போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானம் ஒரு வாட்டி நடந்தாலும் அதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஷ்டையா மாத்திக்கணும். முக்கியமானது, ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளிம்ஸ் கிடைச்சாலும் அதை வந்து பாத்தீங்கன்னா மாத்திக்கிறதுக்காக நிஷ்டை தேவைப்படுது. அந்த நிஷ்டை சம்பாதிக்கிறதுக்கான சந்நியாசத்துக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வித்வத் சந்நியாசம் அப்படின்னு பேர். சந்நியாசத்துல 2 வெரைட்டி சொல்லியிருக்கேன். திரும்பவும் ஈஷாவாசியம் படிச்சவங்களுக்குலாம் தெரியும். விவிதிஷா சந்நியாசம், வித்வத் சந்நியாசம் அப்படின்னு 2 சந்நியாசம். இந்த விவிதிஷா சந்நியாசம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிரவணம் பண்றதுக்கு எனக்கு கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டு கஷ்டமா இருக்கு சுவாமி, ஒரு கிளாஸ் கேட்கறதே எனக்கு கஷ்டமா இருக்கு, வேலைக்கு போக வேண்டியிருக்கு, அதை பண்ண வேண்டியது, இதை பண்ண வேண்டியிருக்கு, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறேன் சுவாமி ஆசிரமத்துக்கு,
என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கிறேன் சுவாமி, என்ன கிடைக்குதோ அதை உடுத்திக்கிறேன் சுவாமி, எப்படி இருக்கோ அந்த இடத்துல ஜீவிச்சுக்கிறேன் சுவாமி, எனக்கு பாடம் கேட்கணும் சுவாமி, 24 மணி நேரமும் இந்த ஸ்பிரிச்சுவல்ல இருக்கணும், நான் பாடம் கேட்கணும், ஜபிக்கணும், நல்ல முறையில் இந்த லைஃப்பை லீட் பண்ண நிவர்த்தியில் இருக்கணும்னு ஆசைப்பட்டு சந்நியாசம் எடுத்துக்கிட்டா அதுக்கு பேர் என்ன சந்நியாசம்? விவிதிஷா சந்நியாசம். இதுக்கப்புறம் சந்நியாசத்துக்கு அப்புறம் சிரவணம் மனனம் நல்லா போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிரவணம் முடிஞ்சாச்சு, குருநாதர்கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சிரவணம் பூர்ணமாக ஆயிடுச்சு அப்படின்னும் போது மனன நிதித்தியாசனத்துக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்காகவோ எந்த சந்நியாசம் எடுக்கப்படுதோ, சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாம் பிரம்மச்சாரியாவே இருந்து சிரவணம்லாம் பண்ணி முடிச்சிருக்கேன். அப்போ சிரவணம்லாம் பண்ணதுக்கு பிறகு எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இனிமேல் நிஷ்டைய பிராப்தி பண்ணணும், அதுக்கு மனனம் பண்ணணும் அப்படின்னு, அதனால சந்நியாசம் எடுத்துக்கிறோம். அதுக்கு பேர் என்ன பேரு? வித்வத் சந்நியாசம் அப்படின்னு பேர். அப்போ இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, ஒருவேளை ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிம்ஸ் உண்டாயிடுச்சு, நான் இந்த தேகாதிகள் இல்லை அப்படின்னு உண்டான மாத்திரத்துல ரமண பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில இருக்கும்போது ஒரு மரண அனுபவம் அவருக்கு சம்பவிச்சுது. அந்த ஒரு வாட்டி மரண அனுபவம் சம்பவிச்ச மாத்திரத்துல தெரிஞ்சு போச்சு, இந்த தேகாதிகள் நான் இல்லை. அவர் என்ன பண்ணார்? எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு, 16 வயசு பையங்க யோசிச்சு பாரு, அப்படியே விட்டுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதாள லிங்கத்துல வந்து உட்கார்றார். ரமண பகவான் பின்னாடி வந்து சொல்லும்போது சொல்றாரு, என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் புதுசா இங்க வந்து உட்கார்ந்து ஒன்னு அடையலைன்ற. என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கிளிம்ஸ் ஒண்ணு கிடைச்சதே, மரண அனுபவம் ஒண்ணு நடந்துச்சு பாத்தீங்களா, அப்பவே தெரிஞ்சு போச்சு இந்த தேகாதிகள் நான் இல்லை, அவ்வளவுதான். அப்ப எதுக்காக வந்து உட்கார்ந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தான்ல நிக்கிறதுக்கான நிஷ்டைக்காக அவர் என்ன பண்றார்? எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றார். யாக்ஞவல்ய மகரிஷி வந்து காட்டுக்கு போனார், ரமண பகவான் வந்து பாதாள லிங்கத்துல வந்து உட்கார்ந்தார். இது மாதிரி மகான்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு, இதெல்லாம் சொப்பனம் அப்படின்னு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு என்ன பண்றாங்க? சாதனம் கர்ம, கர்மத்துக்கு சாதனத்தோடு சேர்ந்து கர்மத்தை, சாதனம் என்ன கர்மத்துக்கு சாதனம் அப்படின்னா பிருகதாரண்யம் சொல்லுது, முதல்ல ஜாயாமே சியாத். மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 வயசு வரும்போது என்ன வருது? எனக்கு ஒரு ஒய்ஃப் வேணும், இதான் முதல் ஆசை. அதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்ததுக்கு பிறகு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு எனக்கு என்ன வேணும்? குழந்தை வேணும், புத்திரம் மேசியாத், 2வது ஆசை. இதுக்கப்புறம் புத்திரன் பிறந்ததுக்கு பிறகுதான் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைதிக கர்மங்கள் பண்றதுக்கான ரைட்ஸ் கிடைக்குது. அப்ப கர்மங்கள் பண்றதுக்கு ரைட்ஸ் வந்து புத்திரனால கிடைக்குது. புத்திரன் வேணும்னா மனைவி வேணும், அப்ப மனைவி மூலமா புத்திரன். அதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? வித்தம் மேசியார், எனக்கு தனம் வேணும். கர்மத்தை பண்றதுக்கு வந்து புண்ணிய கர்மத்தை பண்றதுக்கு தனம் வேணும். அப்ப தனத்தை வச்சுக்கிட்டு தான் நான் கர்மத்தை பண்ண முடியும். அப்ப 3 இருக்கு, கர்மத்தை பண்றதுக்கு 3 சாதனங்கள் இருக்கு. மனைவி, அப்புறம் குழந்தைங்க, அதுக்கப்புறம் தனம். இந்த 3த்துக்கும் பேரு சாதனங்கள்னு பேர். இத வச்சு கர்மத்தை பண்றோம். அப்போ கர்மத்தோடு சாதனங்களோடு கூடி அப்படின்னு என்ன அர்த்தம்? சாதனம் அப்படின்னா சாதனங்களோடு சேர்ந்து கர்மத்தை என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரித்யஜதி ஏவ. அந்த ஞான நிஷ்டைக்கு போறவன் என்ன பண்றான்? எல்லாத்தையும் தியாகம் பண்றான். பட்டினத்தார் மாதிரி, யாக்ஞவல்யர் மாதிரி, ரமண பகவான் மாதிரி எல்லாத்தையும் தூர போட்டுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றான்? வெறும் மனே வந்து பாத்தீங்கன்னா பரிவிராஜக சந்நியாசம் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல தங்காம, இல்ல நான் எங்கேயாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா நதிக்கரையிலையோ இல்ல குகையிலையோ இல்ல அரண்யத்திலேயோ போயிருந்துகிட்டு அகமகமகமகம்ன்ற ஸ்புரண மாத்திரத்துல அந்த நிஷ்டையை பெருக்கிக்கிட்டே இருக்கிறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு கேட்டகரி. 2வது, ஒருவேளை இதுதான் முக்கியமானது நான் சொல்ல வர்றது. இதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மற்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்த கேட்டகரியை சொல்றாரு, குதஸ்சித். ஒருவேளை ஜனக மகாராஜாவை எடுத்துங்க, குருநாதர் சந்நியாசம் போயிட்டார். போனதுக்கு பிறகு ராஜாவா இருக்கக்கூடிய ஜனக மகாராஜா என்ன பண்றார்? ராஜ்ய பரிபாலனம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அஸ்வபதி ராஜா ராஜ்ய பரிபாலனம் பண்றார். அஜாத சத்ருன்ற மகாராஜா ராஜ்ய பரிபாலனம் பண்றார். இவங்க எல்லாரும் காட்டுக்கு போகல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய ஞானி புருஷர்கள் வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்கு போகாம இருந்தாங்களே அப்படின்னா ஆச்சாரியர் சொல்ற குதஸ்சித், ஞானம் உண்டான அவன்
அவன் வந்து பார்த்தீங்கன்னா சான்றதுக்கு அர்த்தம் குருநாதர் மூலமா ஞானம் உண்டாயிடுச்சு, ஒரு கிளிம்ஸும் கிடைச்சிடுச்சு, பிரம்மவித் ஆயிட்டான். பிரம்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவன் அறிஞ்சாச்சு. அறிஞ்சதுக்கு பிறகு கூட வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்டைக்கு போகணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி குதஸ்சித்து நிமித்தாத், ஏதோ ஒரு நிமித்தம். ஜனகருக்கு என்ன நிமித்தம் இருந்திருக்கலாம்? ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜாவா முடிசூட்டுறதுக்கு வேற ஒரு பெர்சன், சூட்டபிள் பெர்சன் அந்த சமயத்தில் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. இல்லை வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையா இருப்பாங்க. ஒரு பிள்ளையா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிரம்மச்சாரியா இருக்கும்போதே ஞானத்தை அடைஞ்சிருப்பாங்க குருநாதர்கிட்ட இருந்து. ஆனால் அப்பா அம்மாவை விட்டுட்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இதாக இருக்கும். ஒரு ஒத்த பிள்ளையா இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா போகக்கூடாது அப்படின்னு இருக்கு. சங்கரர் கதை நடந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரமத்துல இருந்து அவங்களுக்கு சேவை பண்ணுவேன். அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இறந்த பிறகு நான் சந்நியாசம் எடுத்துக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அது மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க. சந்நியாசம் எடுத்தவங்களும் இருக்காங்க. அப்பா அம்மா இறந்து போன பிறகு எந்த கர்மமும் கமிட்மெண்ட்டும் இல்லை, அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாசம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ ஏதோ ஒரு நிமித்தம் இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா கர்ம பரித்தியாக அசம்பவே சதி ஹைலைட் பண்ணிக்கிறது. கர்மத்தை பரிபூர்ணமா தியாகம் பண்றது சம்பவிக்காத நிலையில ஏதோ கமிட்மெண்ட். ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, ஒய்ஃப் இருக்காங்க, ஒரே ஒரு ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறதுக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க. இந்த 2 பேரும் வந்து ஒருத்தரை விட்டு போக முடியாது, ஏஜ் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நான் வந்து விட்டுட்டு போனேன்னா பரிதவிச்சு போயிடுவாங்க அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். அப்படி காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கர்மத்தை பரித்தியாகம், கர்மத்தை முழுசா தியாகம் பண்றது சம்பவிக்காத நிலையில கர்மணி தத்பலேச்ச, அவங்க கர்மம் பண்ணுவாங்க. அந்த ரோலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ காரணத்துக்காக கர்மம் பண்ணுவாங்க. அந்த கர்மம் பண்றதுலையும் தத்பலேச்ச சங்கரஹிததயா, ரொம்ப அற்புதமா சொல்ற. அந்த கர்மத்திலேயே அவங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு பற்றுதலும் இருக்காது. கர்ம பலனிலையும் பற்றுதல் இருக்காது, கர்மத்திலையும் பற்றுதல் இல்லாமல் ஸ்வப்பிரயோஜன அபாவாத், ஆச்சாரி சொல்ற தனக்கென்று எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படி இருந்துகிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோக சங்கிரகார்த்தம், இந்த உலகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மை செய்யணும் அப்படின்றதுக்காக, கல்யாணம் பண்ணணும் இந்த லோகத்துக்கு அப்படின்றதுக்காக பூர்வவத்து கர்மணி பிரவர்த்தக அபி, முன்னாடி மாதிரியே கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஃபேன் ஆஃப் பண்ண பிறகு ஃபேன் சுத்திக்கிட்டே இருக்கும், ஆனால் கரண்ட் கனெக்ஷன் அதுக்கு இல்லவே இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ விருத்தம், முன்னாடி என்ன கர்மம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ, ஜனக மகாராஜா ஞானம் அடையறதுக்கு முன்னாடி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஞானத்தை அடைஞ்ச பிறகும் ராஜ்ய பரிபாலனம் அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லோக சங்கிரகார்த்தம் பூர்வவத்து கர்மணி பிரவர்த்தக அபி, முன்னாடி மாதிரியே கர்மங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட ந ஏவ கிஞ்சித் கரோதி, அவர் வாஸ்தவத்துல எந்த ஒன்றையும் செய்யவே இல்லை. இது என்ன பிரச்சனை தெரியுங்களா உங்களுக்கு? இதை சொன்னோட நான் சாமி அப்படின்னு எல்லாரும் கை தூக்கிடுவாங்க. நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா அனுபூதி அடைஞ்சிட்டு திரும்ப கீழே இறங்கினவங்க ஞான நிஷ்டையை அடையிறதுக்கு முன்னாடி நடக்கிறது. நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாம் எங்கேயாவது லூப் லைன் கிடைக்குமான்னு சாமி அப்படின்னு பைபாஸ் பண்ணலாமா சாமி பார்ப்போம். எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அடையிறதுக்கு முன்னாடி ஆபாசமாக அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு. சாமி நானும் இப்படி தான் சாமி இருக்கேன், நானும் அப்படி தான் சாமி இருக்கேன். ஐயோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைனா மேக்கு ஞானிகளை வந்து ஃபேஸ் பண்ணி போர் அடிச்சு போச்சு. நான் என்னை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்கு ஓடி போகலாம் போல இருக்குது. எதுக்காக தெரியுங்களா? இந்த வந்து பார்த்தீங்கன்னா அஜ்ஞானிகளை ஃபேஸ் பண்ணிடல, இந்த ஆபாச ஞானிகளை ஃபேஸ் பண்ணி ஐயோ ஒன்று அடையறதுக்கு முன்னாடி ஏன் அவசரம்னு தெரியும். இது மாதிரி வார்த்தைகள்லாம் பார்த்தோன்னா என்ன பண்ணுறது, தன்னை வந்து அந்த இடத்துல சாமி எனக்கு ஒன்றும் இல்லை சாமி, நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் பாரு சாமி, அது நேர்மையாக ஜென்யூனாக எனக்கு பலகீனம் இருக்குது, நான் இன்னும் தேகாபிமானம் போகலை, எனக்கு இன்னும் சங்கல்பங்கள் இருக்குது, காமம் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிறதுல என்ன தப்பு? எல்லாம் பலகீனம் இருக்குல்ல, நம்ம ஆண்ட ப்ராசஸில் இருக்கோம்ல. அப்போ ப்ராசஸில் இருக்கும்போது எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா யார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்? யாராவது உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தா, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தா உங்களுக்கு மோட்சம் கிடைச்சிருமா? யோசிச்சு பாரு. நமக்கு தெரியணும் இல்லை நம்ம எதுக்காக கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. நமக்கு பலகீனம் இருக்கா, ஆசாபாசம் இருக்கா இல்லையா,
நமக்கு தெரியணும்ல. வெளியில இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்திலிருந்து எல்லா தேகங்களும் சொப்பன தேகம் நமக்கு இன்னும் வந்திருக்கா? வரல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னு தன்னை ஞானின்னு நினைச்சுக்கிறது. ஆனா எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா தன்னை ஞானி ஆக்கிக்கணும்னு ஆசை. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த இடம், அதாவது கைவலி நவனிதம் படிக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஞானியோட லட்சணம் சொல்லியிருக்கு. மாதவம் செய்யணும் செய்வர், வாணிபம் செய்யணும் செய்வர். வியாபாரம் பண்ணாலும் பண்ணுவான், இல்லைன்னா பெரிய தபஸ்வியா வேணா இருக்கலாம். இது இந்த 2 தான் இங்க எழுதியிருக்க. போன லைன்ல சொன்னது என்ன சொல்லியிருக்கு? போன பேராகிராஃப்ல அவன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பரித்தியாகம் பண்ணிட்டு இருப்பான். மாதவம் செய்யணும் செய்வர். அதுக்கு அடுத்தது சொல்லியிருக்கிறது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ நிமித்தத்தினால வீட்டிலேயே இருந்துகிட்டு அந்த கர்மத்தை கண்டினியூ பண்ணுவான். அது வந்து வாணிபம் செய்யணும் செய்வர் அப்படின்றது இந்த இது. அப்ப இந்த 2த்தையுமே சங்கரர் கோட் பண்ற. நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, வீட்டை விட்டு வெளில வரத்துக்கு ஆசைப்பட மாட்டோம். அவங்க சொல்லியிருக்குல்ல, நம்ம வீட்டிலேயே இருந்துக்கலாம் அப்படி. ஆச்சாரியர் ஐத்திரேய பாஷ்யத்துல இதை எல்லாத்தையும் கண்டனம் பண்றாரு. அதனால சரியா நம்ம மோட்சத்துக்கு நம்ம தான் இது பண்ணணும். யாரும் சர்டிஃபிகேட் கொடுத்தாலாம் ஆகாது. நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது. நம்ம ஞானத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும். எனக்கு ஆசை போற வரைக்கும், இந்த உலகம் சத்தியம்னு நினைக்கிற வரைக்கும் நான் பந்தத்துல தான் இருக்கேன். இதுல பரிபூர்ணமா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டிட்டாச்மெண்ட் வரணும். என்ன நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு துளி கூட இங்க ஆட்டம் மனசுக்குள்ளார ஆடக்கூடாது. அது மட்டும் இல்லாம நம்ம பண்றது எல்லாமே குடும்பத்துக்காக பண்றோமா, லோக சங்கிரகமா பண்றோமா? குடும்பத்துக்காக நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து லோக சங்கிரகம் இல்லை. அப்போ ஒருத்தன் ஞானத்தை அடைஞ்சதுக்கு பிறகு வந்து பண்ற கர்மா எப்படி இருக்கணும்? லோக சங்கிரகமா இருக்கணும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஆச்சாரியார் சொல்றார், ஞானாக்னி தக்த கர்மத்வாத். ஞானம் என்ற அக்னியினால் அவனுடைய புண்ணிய பாபம் எல்லாம் எரிக்கப்பட்ட காரணத்தால் ததீயம் கர்ம, அவன் செய்யக்கூடிய எல்லா கருமங்களும் அகர்மயேவ சம்பத்தியதே. அவனோட சரீரத்தில் நடக்கிற எல்லா கர்மங்களும் அகர்மமே என்று ஆகின்றது. இது ஏதத் அர்த்தம் தர்ஷயிஷ்யன் ஆக. இந்த விஷயத்தை சொல்றதுக்காக ஆச்சாரியார் 20வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். நம்ம இந்த ஸ்லோகத்தை நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். கீதாசாஸ்திரமிதம் புண்ணியம் யः பठेत् பிரயதத்வமான் விஷ்ணோபதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யஜனசீலஸ்ய பிராணாயாமபரஸ்ய ச நைவ சந்தேஹி பாபானி பூர்வஜன்மக்ருதானி ச மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதாசு கீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதாம் பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்ராத் வினிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வித்யதே. சர்வோபனிஷதோ காவः தோக்தா கோபாலநந்தனः. பார்த்தோ வத்சசுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திரகீதம் ஏகோ தேவோ தேவகீ புத்திர ஏவ. ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. இதி ஸ்ரீமத்பகவத்கீதா மாஹாத்மியம் சம்பூர்ணம். ஓம் ஸ்ரீகிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீகிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம். ஜி, நாளையிலேருந்தே 3 நாள் லீவு. உங்களுக்கு வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து நாளைக்கு கிளாஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. நாளையிலேருந்து 3 நாள் லீவ். 3 நாள் கழித்து வந்து பாடம் ஆரம்பிக்கும். சரி, ஹரி ஓம். ஹரி ஓம். நமஸ்காரம். நமஸ்காரம்.